எனக்கு அவங்க இல்லை இவங்க இல்லை. ஏங்க ஆண்டவர் இருக்கிறாருங்க. எல்லாம் இருக்கிறப்போ வர பலத்தை விட யாருமே இல்லாதப்போ கர்த்தரே உங்கள் பலமா இருக்கிறார். ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசத்தினால நீங்க பழப்பீங்க, விசுவாசத்துல வாழ்வீங்க. விசுவாசத்துல வாழ்றதுதான் வாழ்க்கையே. எப்படி ஒரு தண்ணீர் இல்லாம ஒரு மீன் வாழவே முடியாதோ, ஒரு மண் இல்லாம ஒரு மரம் வளரவே முடியாதோ, அது போல விசுவாசம் இல்லாம ஒரு விசுவாசி இந்த உலகத்துல வாழவே முடியாது. ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. புரிஞ்சுக்க கூட சத்தமில்லை சொல்லுங்களேன். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும் சொல்லுங்க, வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், இவங்க இல்ல அவங்க இல்ல எல்லாம் போயிட்டாங்க. சில பேர் புலம்புறதெல்லாம் ரொம்ப சுகமா இருக்கும். புலம்பல் அவங்க கிட்ட கொடுத்தா பைபிள் இருக்கிற புலம்பலோட 10-15 பக்கம் எக்ஸ்ட்ரா எழுதுவாங்க. எனக்கு அவங்க இல்லை இவங்க இல்லை. ஏங்க ஆண்டவர் இருக்கிறாருங்க. நான் சொன்னல, எல்லாம் இருக்கிறப்போ வர பலத்தை விட யாருமே இல்லாதப்போ கர்த்தரே உங்கள் பலமா இருக்கிறார். ராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க. தந்தை தாய் என்னை வெறுத்திட்டாலும், வந்த வாசங்கள் அருந்திட்டாலும், நிந்தை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது நீ மகிழ்ந்து களி கூறு, வின் கைமாறு மிகுதியாகும். பக்கத்துல சொல்லுங்க. சும்மா உங்க மேல இல்லாததெல்லாம் சொல்றாங்களா? நீங்க செய்யாதெல்லாம் செஞ்சுதான் சொல்றாங்களா? மல்டிப்ளை பண்றாங்களா? கூட்டுறாங்களா? எக்ஸ்ட்ரா பெருக்கி சொல்றாங்களா? இல்லாத போல அதெல்லாம் சொல்றாங்களா? இப்ப நீங்க சைலண்டா இருக்கணும். என்ன செய்யணும்? ஏன் என் சார்பில் செயலாற்ற ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஏதாச்சும் நடக்கிறப்போ ஆண்டவரே நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அவங்களை வெறுக்க மாட்டீங்க. இப்படிலாம் சொல்லக்கூடாது. சொல்றீங்களா உங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு பாரு, அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்முடைய நீதியை பட்ட பகலை போல விளங்க செய்கிற ஆண்டவர். கரங்களை தட்டி கத்திர மையப்படுத்தலாமா? அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுங்க. வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது நீ மகிழ்ந்து களி கூறு, வின் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கரங்களை தட்டி. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே கலங்காதே திகையாதே விசுவாசி. சொல்லுங்க பார்க்கலாம். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் விசுவாசியே பதறாதே, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. வீரர் வசை கூறி வீரர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாததை சொல்லும் போது சொல்லுங்க பார்க்கல சேர்ந்து. வீரர் வசை கூறி துன்புறுத்தி நீ மகிழ்ந்து களி கூறு, வின் கைமாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசம். வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். எதில் பிழைப்பானா? பிழைப்பானாக்கா ஏதோ பழப்பு நட்டுறாங்க அந்த பழப்பு இல்லை, வாழ்வான். நீங்க எப்படி வாழ்றீங்க? நாங்க சோறு துண்டு தான் வாழ்றோம். ஆனா வசனம் சொல்லுது, இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிற நீதிமான் என்கிற ஒருவன் எப்படி வாழ்வானா? அவன் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலேயே வாழ்வான். அல்லேலூயா. வாழ்றதுக்கு சோறு
உணவு, உடை, இருப்பிடம், இதை தாண்டி ஒரு விசுவாசி என்ன தேவைப்படுதுன்னா ஆண்டவர் மேல ஒரு விசுவாசம் தேவைப்படுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் மேல வைக்கிற விசுவாசத்திலேயே வாழ்வானா. பக்கத்தில் கை சொல்லுங்க. வாழ்றதுக்கு சோறு, தூங்குறதுக்கு வீடு, போட்டுக்கு ட்ரெஸ் மட்டும் பத்தாது. தேவன் மீது விசுவாசம் வேணும். அல்லேலூயா. ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசம் தான் ஒரு நீதிமான வாழ வைக்கிறது. அதுக்கு அதை புரிய வைக்கணும் அப்படின்னா, எப்படி தண்ணி இல்லாம ஒரு மீன் வாழவே வாழாதோ, எப்படி தண்ணி இல்லாம நீர் இல்லாம ஒரு மீன் எப்படி வாழவே வாழாதோ, அது போல விசுவாசம் இல்லாமல் நீங்க வாழவே சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். விசுவாசின் பேரு, ஆனா வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் இல்லை அப்படின்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? என்ன இல்லைன்னு அர்த்தம்? வண்டி ஓட்ட தெரியாத யாரையும் டிரைவர்னு கூப்பிடுறது இல்லை. ஆமா தானே? வண்டி ஃபால்ட் பார்க்க தெரியாத யாரும் மெக்கானிக் நம்ம கூப்பிடுறது இல்லை. ஆனா சர்ச்சில் தான் விசுவாசிக்கு விசுவாசம்னா என்னன்னே தெரியாதவங்களாம் விசுவாசின்னு கூப்பிட்டுக்கிறோம். பக்கத்தில் சொல்லுங்க, உங்க பேர் கரெக்டா இருக்கா உங்களுக்கு? ஏன்னா வசனம் சொல்ல, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்குவே. அங்க உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, அப்புறம் நேசிப்பேன் இயேசுவை. இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல ஆண்டவர் ஒரு நாள் நிச்சயமிட்டாரு. ரியல் லைஃப்ல அப்படி இருக்கணும். நான் பர்சீவ் பண்றேன்னு வச்சிட்டீங்களா? உண்மையாவே வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் உங்க மேல இருக்கிற விசுவாசம் எனக்கு குறையாத ஆண்டவரே சொல்ற ஆளு நீங்க இருப்பீங்க அப்படின்னா, வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே உண்டாகிற எல்லா நன்மையும் நீங்கள் பெறுவீர்கள். தண்ணீர் இல்லாம மீன் வாழவே முடியாதுன்றது உண்மை அப்படின்னா, விசுவாசமே இல்லாம விசுவாசியா வாழவே பக்கத்துல சொல்ல முடியாது, முடியாதுமா.